இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரியமானவர்களே, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். வேதத்தில் வசனம் உண்டு, இந்த மழையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்றால் அது விழும். நீங்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமே அதை செய்யும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு வேதம் சொல்லுது என்றால், தேவனால் பிறந்ததெல்லாம். நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பாய். நீ கர்த்தருடைய தகப்பனாக இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிப்பாய். ஏன்னா இந்த உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பாக அது கர்த்தருக்கு அது கீழ்ப்பட்டது. கர்த்தரின் கரத்தில் அதிகாரத்தில் அது இருக்கிறது. எனவே நீ இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அதை நம்பணும். என்னால் எல்லாம் முடியும், இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியும் நீ நம்பி தேவனிடத்தில் வைக்கும்போது இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ இதை வெற்றி கொள்ள முடியும் என்று நீ கர்த்தரிடத்தில் நம்பி நீ போராடு. கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்துவார். ஆமீன்.